लक्ष्मीनृसिंहतवपाद सरोजयुग्मे ब्रह्मेन्द्ररुद्रमुनिवृन्दशिरोऽभिवन्दे श्रीमच्छटार्यतिराजसुपूजिते च शुद्धं मदीयहृदयेन्द्रनमस्तु लग्नम् मातानृसिंहश्च पितानृसिंहः भ्रातानृसिंहश्च सखानृसिंहः विद्यानृसिंहो द्रविणनृसिंहः स्वामिनृसिंहो सकलनृसिंहः हितोनृसिंहः परतोनृसिंहः यतो यतो वापि ततोनृसिंहः नृसिंहदेवां न परं न किञ्चित् तस्मात् नृसिंहं शरणं प्रपद्ये यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्ततिराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽसदैकसिन्धोः रामानुजस्य शरणो शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कविताकेसरी वेदान्ताचार्यवद्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रपद्ये निरवद्यानां निषद्यां गुणसम्पदां शरणं भवभीतानां शरभोगुम्नीश्वरम् श्रीरङ्गेशयतीन्दुना करुणया संस्यादिप्रेक्षितं ज्ञातश्रीनरसिंहकार्यमुनेत्पादाम्बुजेन्दिरं दान् दीक्षान्तिदयादिविश्वगुणैः पान्तं बुधाग्रेसरं श्रीमद्रङ्गसडार्यो नृपतिं श्रेयोनिधिं संशये श्रीमच्छ्रीरङ्गपृथ्वीसुरसरसिगुणा संयमेन्द्रेण दृष्टं न्यस्तात्मानं प्रसन्ने नरहरिसडजिद्योगिने तत्प्रसादात् प्राज्ञश्रीरङ्गकार्यप्रभवेधिपतेः प्राप्तलक्ष्मीनृसिंहास्थानं सेवे यतीन्द्रं सकलगुणनिधिं वीररघुवीक्षटारिं श्रीरङ्गनाय षडभोपेतीन्द्रदृष्टं लक्ष्मीनृसिंहशरदे करुणैकपात्रं श्रीरङ्गवीरविराच्छरभोपकृत्यं वेदान्तदेशे यतीन्द्रमहं प्रपद्ये सम्प्राप्त अध्यात्मशास्त्रं नरहरिसडजिद्रङ्गभूकारिधाव्या कारुण्याक्षेन्द्रसिंहे ऋषिभोः आत्मनिक्षेपजन्यम् वेदान्ते वावदूरत्वमिदर्जितारङ्गपूर्वेण सूक्तं वाक्यं नारायणार्यं परमतदमनं व्याक्रियाख्यातमीडे श्रीमद्रङ्गचटारि संयमिलब्धाहमान्तद्वयं श्रीमद्वीररघूर्ध्वहाद्यसर्जित्पादारविन्दाश्रयं श्रीमद्वेदोदं सदेशीयते कारुण्यवीक्षास्वरं सेवे रङ्गतुरीणसासनवदम् नारायणं योगिनं श्रीमद्रङ्गचटारि योगिचरणनिस्तात्मरक्षापरं श्रीमद्रङ्गचटारि वीरहुरान् लब्धाहमान्तद्वयम् ईष्टाडम्बविवर्जितं सुवर्णे भान्दमहद्वं सुजं वन्दे वत्सविभूषणं बुधवरं श्रीकृष्णमार्यं सदा वेदान्तदेशीयतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमणवच्य गुणं बुधाग्र्यं नारायणाद्यैर्कृपावेत्तं श्रीरङ्गनाथेजयहरमाश्रयामः कलयामि कलिध्वंसं कविं लोकदिवाकरं यस्य गोपि प्रकाशाभिः आविद्यं तमः वाழிபரகாலன் வாழி கலிகண்ணி வாழி குறையலோர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனே வாழ்விடையால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் உயோன் சுடர்மானவேல் நெஞ்சுக்கிழல் கடி தெய்வம் அடங்கா நெடும் பிறவி நஞ்சுக்கு நல்ல முதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கிழக்கியம் ஆரணசாரம் பரசமய வஞ்சு கணலின் பொறி பரகாலன் பணுவல்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே தங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புக மங்கையர்கோ நீந்த மறையாயிரம் அனைத்தும் தங்கு மணன் நீ எனக்குத்தா முளைக்கதிரை குறுங்குடியுள் முகுலை மூவா மூலகங்கடந்தப்பால் முதலாய் நின்ற அளப்பரிய ஆரமுதை அரங்கமேய அந்தனனை அந்தனர்தம் சிந்தையானை விளக்கொடியை மரதகத்தை திருத்தன் காலில் வெக்காவில் திருமாலை பாடை கேட்டு வளர்த்ததனால் பயன் பெற்றேன் வருகவென்னு மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாளே. 14வது பாசுரம். ஆழ்வார் எம்பெருமானிடத்தில் அதிக வியாமோகம் கொண்டவராய், அதனாலே பிரிவு ஊற்றவராய், அந்த பிரிவை தாங்கக்கூட முடியாதவராய், அவனுடைய திருநாமத்தை சொல்ல முடியாத கூட நிலையில இருந்து கிளியினுடைய உதவியை நாடி எம்பெருமானுடைய அனுபவத்தை பெறுகிறாள். முன்பாசுரத்துல அவளுக்கு மோகம் ஏற்பட்டு இந்த மயக்க நிலையில் இருந்தால் கூட கொஞ்சம் எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லக்கூடிய ஒரு சக்தி இருந்தது. ஆனா இந்த பாசுரத்துல அந்த சக்தியை இழந்தவளா இந்த கிளியானது ஐயோ தன்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்த ஆச்சாரியன் ஸ்தானத்தில் வச்சுருக்கா அந்த நாயகிய இந்த கிளியானது
கிளி அச்சேதனமா இருந்தால் கூட அதுக்கு இவளுடைய ஒரு சம்பந்தத்தினால அதுக்கு பகவத் விஷய ஞானத்தை பெற்று அதுவும் சமயோசிதமாக செய்யக்கூடிய காரியங்களை சமயோசிதமாக செய்யக்கூடிய தன்மையை பெற்றுள்ளது அந்த கிளி. என்ன பண்ணித்து அப்படின்னு சொன்னா, ஐயோ இவ்வளவு மோகங்கத்தையா இருக்காளே, இவ்வளவு தன் நினைவே எழுந்திருக்காளே அப்படின்னு சொல்லி தனக்கு ஏற்கனவே எம்பெருமான் விஷயமாக சொல்லிக் கொடுத்த சில பாசுரங்கள் ஞாபகத்து வர தன்னுடைய இந்த நாயகியை பகவத் அனுபவத்தை ஈடுபடும் முடியாது பண்ணுவதற்காக அவள் ஏற்கனவே சொல்லிக் கொடுத்த பாசுரங்களை சொல்லி இப்போது இந்த பாசுரத்தில் அவளுக்கு ஒரு தெம்பு உண்டு பண்றது. அதாவது இப்போது எம்பெருமான் திருநாமத்தை சொல்ல முடியாத நிலையா இருந்தால் கூட அவன் திருநாமங்களை சொல்லுவதை கேட்டு ஆனந்திக்கக்கூடிய நிலை அவளுக்கு இருக்கு. அதனால இவள் சிந்தை எல்லாமே எம்பெருமான் விஷயத்திலே ஈடுபட்டிருப்பதனால இவளுக்கு அந்த விஷயத்துல மட்டும்தான் அவளுக்கு அந்த நினைவு இருக்கு. மீதி விஷயங்கள்ல அவளுக்கு எதுவுமே இல்லை. அப்படி இந்த தனக்கு உபகாரம் பண்ண கிளிய இந்த பாசுரத்துல அது கிருதஜ்ஞையை தெரிவிக்கிறாள் இந்த நாய்க்கு. முளைக்கதிரை இளங்கதிரவனை போன்றவனும் குறுங்குடியுள் முகலை திருக்குறுங்குடியில் கார்மேகம் போல் விளங்குபவனும் மூவுலகம் கடந்து நித்தியமாய் மூவகைப்பட்ட உலகுக்கும் அவ்வருகாய் அப்பால் பரமபதத்தில் முதலாய் நின்ற முதல்வனாய் கொண்டு எழுந்தொழிருப்பவனும் அளப்பரிய சுரூபரூப குணங்களில் அளவிட ஒண்ணாதவனும் அமுதை அருமையான அமிர்தம் போன்றவனும் அரங்கமேய அந்தனனை திருவரங்க மாநகரில் பொருந்திய பரம பரிசுத்தனும் அந்தனர்தம் சிந்தையானை வைதிகளின் உள்ளத்தை இருப்பிடமாக உடையவனும் திருத்தன்காவில் விளக்கொளி எம்பெருமானாய் சேவை சாதிப்பவனும் மரதக பச்சை போல் அழகிய வடிவு படைத்தவனும் திருவெக்காவில் கண் வளர்ந்திருக்கிற திருமகள் கிழவனுமான சர்வேஸ்வரனை பாடக் கேட்டு கிளி பாட அப்பாசுரங்களை கேட்டு மடக்கிளியை அழகிய அக்கிளியை நோக்கி வளர்த்தனால் பயன் பெற்றேன் வருகவென்று உன்னை வளர்த்தனால் பேறு பெற்றேன் இங்கே வா என்று அழைத்து கைகூப்பி வணங்கினாள். அதற்கு ஒரு அஞ்சலியும் செய்து நமஸ்கரித்தாள் அப்படின்னு இதனுடைய பதவுரை. அவதாரிகை திருநாமம் சாத்மியாத தசையும் சாத்மிக்குமோவென்று சங்கிக்கும் தசையும் சாத்மிக்கும் தசையுமாயிருக்கும்படியிலே இம்மூன்று பாட்டிலும் சொல்லுகிறது சாய்கிறார். அதாவது அவள் அந்த திருநாமத்தை சொல்லக்கூட முடியாத சாத்மியாத தசை, அது ஒரு தசை. அதாவது அவஸ்தை தசைன்னு சொல்ற. முதல் அவஸ்தை திருநாமத்தை சொல்லக்கூட முடியாத ஒரு தசை. சாத்முக்கியமோவென்று சங்கிக்கும் தசையும், சரி கொஞ்சம் மெதுவா சொல்லுவோம் அப்படின்னு சொல்ல முடியுமோ அப்படின்னு தனக்குள்ளேயே ஒரு சங்கையை உண்டு பண்ணிக்கிறார். அது ஒரு தசை. சாத்மிக்கும் தசையும், சரி மெதுவா சொல்லிடுவோம் அப்படின்னு இந்த மூன்று விதமான பாவங்கள் தசைகள் அவளுக்கு ஏற்பட்டிருக்கு. அதுதான் இந்த பாசுல கிரமமா சொல்லிட்டு வந்துட்டு இருக்கார். போன பாசுரத்துல ஆபத்சகனான எம்பெருமானுடைய திருநாமங்களை இவள் முதல் சொல்ல, மீதிய கல்லெடுத்து அப்படின்னு ஆரம்பிச்சா கல்மாரி காத்தாயின்னு அந்த கிளி முடிச்சது. இப்படி ஆபத்சகங்களான திருநாமங்களை தான் ஆதிகிரகணம் பண்ணி தந்து சொல்ல சொல்லுகையாலே நாம சொன்னோம் அப்படின்னு இந்த கிளி நினைக்கிறது. அதாவது போன பாசுரத்துல அவள் சொல்லி எடுத்து கொடுக்க இது சொல்ல முடிச்சது. ஆனா இந்த பாசுரத்துல அது கூட சொல்ல முடியல அவளால. அதனால இந்த கிளி யோஜனை பண்ணித்தான், நாம போன தசையில அவள் இருந்த தசையானது அப்படி அந்த தசையில அவள் எடுத்து கொடுக்க நான் சொன்னேன். அதாவது சாத்மிக தசை. அது
சாத்மீக தசைன்னா சாத்மீக தசைகளையும் அவளுக்கு வந்து தன்னால சொல்ல முடியுமா அப்படின்னு ஒரு சந்தேகம். ஆனால்தான் அந்த சந்தேகத்தினால்தான் கல் எடுத்துன்னு ஆரம்பிச்சா. ஆக ஒரே சமயத்திலேயே அந்த தசை வந்துடுறது. முதல்ல சொல்ல முடியல, அதுக்கப்புறம் சரி ஒரு அக்ஷரமா சொல்லுவோமே சொல்லலாமா அப்படின்னு நினைச்சா உடனே சாத்மிக கல் எடுத்துன்னு சொன்னான். இப்படி ஒரே அவஸ்தையை காமிக்கிற இந்த இதுல சொல்லிக் கொடுக்க சொல்லுகையாலே அதனால போனதும் அவன் சொல்லி கொடுத்து நாம சொன்னோம். அது அந்த சொன்னதுக்கே அவள் ரொம்ப மோகமாயிட்டா. ஏன் முதல்ல தான் அவள் சொல்லி கொடுத்தா, சொல்லி கொடுத்து மீதி முடிச்சது கேட்டதுக்கே அவளுக்கு இப்படி ஆயிடுச்சுனாக்க இதுல இருந்து அவளை எப்படி மீட்கிறது அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டு தன்னுடைய விவேகத்தாலே கிளியானது தன்னுடைய விவேகத்தாலே முன்பு தெளிந்த காலத்தில் அப்படின்னு சொன்னா எப்பவுமே நமக்கு அதாவது ஸ்திதிகள் மாறும். நான் பால்யத்தில் எப்படி இருந்தோம், அதுக்கப்புறம் நடுவுல சாத்விகளுடைய சங்கமம் ஏற்பட்டு அவளுடைய பழக்கம் ஏற்பட்டு அதுக்கப்புறம் சாத்விகமான வார்த்தைகளை கேட்டு கேட்டு ஆச்சாரனை அடைஞ்சு அந்த ஆச்சாரன் உபதேசத்தினால பல விஷயங்களை நாம் தெளிவு பெற்று அதுக்கப்புறம் எம்பெருமானிட்ட சரணாகதி பண்ணி அதுக்கப்புறம் பகவத் ஆச்சாரிய பகவத் பாகவத ஆச்சாரிய கைங்கரியங்கள் அந்த கைங்கரியங்கள்லாம் பண்ணக்கூடியதான ஒரு பக்குவத்தை நாம் பெற்றிருக்கோம். இது நம்ம ஜென்மத்திலிருந்து பண்ண கிடைச்சதோ கிடைக்கல, நடுவில் சில ஜாயமான விஷய கடாட்சத்தினால்தான் எம்பெருமானுடைய ஜாயமான கடாட்சத்தினால்தான் நமக்கு இதெல்லாம் கிடைச்சது. அப்படி இந்த கிளிக்கும் அதுக்கு முன்னாடி இதுதான் சுவாமி தேசிகன் ரகசியத்திர சக மாதா பேகோ பிதா பேகா அப்படின்னு ஒரு திருஷ்டாந்தத்தை எடுத்து ஒரு கிளியானது கிளின்றது ஒரே ஜாதி தான். ஆனா அந்த கிளிகள்ல ஒரு கிளி வேடுவன்கிட்டையும் ஒரு கிளி அதாவது ரிஷியினுடைய ஆசிரமத்துக்கும் வரும்படியாக ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டது. அப்போ அந்த வேடுவன் அந்த கிளியை வளர்த்தான். இந்த ஆசிரமத்திலையும் கிளியெல்லாம் வளர்க்கப்பட்டது. இந்த ஆசிரமத்துல வளர்க்கப்பட்ட கிளியானது அந்த பக்கத்திலேயோ இல்லை ஆசிரமத்துக்கு யாராவது வந்தாலோ சுவாகதம் சுவாகதம் சமர்ப்பிச்சு அதை வரவேற்கும் அந்த கிளி சாத்விக பாஷையோட. அதே வேடுவன்கிட்ட வளர்ற கிளியானது அந்த பக்கத்துல யாராவது வந்தா அவனை பிடி வெட்டு குத்து இப்படின்னு அது சொல்லியிருக்கு. ஆக கிளின்றது ஒரே ஜாதி தான். அந்த ஒரே ஜாதியில் இருந்த கிளியானது அந்த சம்சர்க்க தோஷம், இதுதான் சம்பந்த தோஷம் சம்சர்க்க தோஷம் சொல்றது, அவனோட சேர்ந்ததுனால அந்தந்த கிளிக்கு இந்த கிளிக்கு சாத்விகமான தன்மையும் அந்த கிளிக்கு ரஜோகுண தன்மையும் வந்ததை அப்படி சாதிச்சு இந்த ஆச்சாரியின் சம்பந்தத்தினால ஏற்படக்கூடிய நல்ல விஷயங்கள் அப்படின்னு சாதிக்கிறார். அந்த மாதிரி இந்த கிளி ஏற்கனவே இவள்கிட்ட பழகினதுனால இவள் எப்பவுமே பெருமாளுடைய திருநாமங்களை சொல்லி போந்தவளாய் அதையே இதுவும் பெருமாளுடைய திருநாமத்தையே இதுவும் உச்சாரணம் பண்ணிட்டே இருந்தது. அப்படிப்பட்ட முன்பு தெளிந்த காலத்தில் அன்று நான் பிறந்திலேன் பிறந்த பின் மறந்திலேன்ற மாதிரி அந்த அவஸ்தைய முன்பு தெளிந்த காலத்தில் தான் உஜ்ஜீவித்த பிரகாரத்தாலே இது எப்படி உஜ்ஜீவிச்சுட்டு அப்படின்னா அவள் நல்ல தசையில இருக்கும்பொழுது அவளும் பருவத்தில் இருந்து நல்ல தசையில இருக்கும்பொழுது இந்த கிளிகிட்ட வளர்க்கச்சே அந்த கிளி சொல்ல மாட்டேன்னு சொல்லுமா. உடனே இந்த பார் நீ இந்த கோவிந்தான்னு சொன்னாக்க உனக்கு ஒரு பலன் தரேன் அப்படின்னு வாழாம். உடனே கோவிந்தான்னு சொல்லுமா. இப்படி அந்த குழந்தை அந்த கிளிக்கு அவள் எம்பெருமானுடைய திருநாமங்களை மொத்தத்தையும் சொல்லி அவனுடைய வைபவங்களெல்லாம் சொல்லி அத்தை என்ன பாலூட்டி வளர்த்துருக்கா அந்த கிளிய. ஆக அவள் இந்த கிளிக்கு ஆகாரம் எதனால கிடைச்சது அப்படின்னா பெருமாள் திருநாமங்களை சொல்லத்தோடு தானே கிடைச்சது. ஆக அப்படி படைக்க வைத்தவள் இவள். அதனால தான் உஜ்ஜீவித்த பிரகாரத்திலே கற்பித்த திருநாமங்களை அதனால இவளை கொண்டு வளர்க்கறதுக்காக இந்த கிளியை எடுத்துன்னு வந்தாலே எடுத்துட்டு எப்படி வளர்த்தா தெரியுமா, குழந்தைகளை கூட தாயார்கள் பால்யத்துல குழந்தைய தாலாட்டுனா கூட ஆழ்வார் பாசத்துல இருந்து சொல்லிதான் தாலாட்டு பாடுவா. இப்ப அதெல்லாம் போயிடுது. அதனால அந்த காலத்துல அதாவது
இஞ்சுமண்டேஷங்கரனுடைய குமாரத்தை, அதாவது புருஷ சுவாமியுடைய தாயார், அவள் அந்த தாயார் அந்த பாட்டி எப்ப போனாலும் சத்து விஷயங்கள் தான் சொல்லுவா. அவளுக்கு பிரபந்தங்கள்லாம் நொற்று. அத மாதிரி இஞ்சுமண்டேஷங்கர் தேவிகளும் அப்படின்னு சொல்லி கேள்வி. அத மாதிரி இங்க இந்த கிளிய அப்படி வளர்த்திருக்கா. கற்பித்த திருநாமங்களை அடவே சொல்ல கேட்டு தரித்து. அதனால இந்த கிளி இவ்வளவு நாள் ஜீவிச்சிருந்தது காரணமே என்ன அப்படின்னா, எம்பெருமான திருநாமங்களை அவள் சொல்ல ஆண் கேட்டு அது சொன்னதுனால இவ்வளவு நாள் உயிர் தரிச்சுட்டு இருக்கு. அதனால நாம என்ன உபகாரம் பண்ணணும்? ஆச்சாரியர்கள் நமக்கு உபதேசங்கள் பண்ண, அவருக்கு திருமேனி தளர்ந்த சமயத்துல நாம் எப்படி எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது அந்த எவ்வளவு உபகாரமா இருக்குமோ, அந்த தனக்கு பண்ண உபகாரத்தை நினைச்சு அப்படியே உருகி ஆச்சாரியத்தை கைங்கரியத்தா பண்ணணும். அதை இப்போ இந்த கிளி பண்ணிட்டு அடைவே சொல்ல கேட்டு தரித்தது யாரு? இவள் தரித்தாள். பெருமாள் திருநாமத்தை நாம இப்ப சொல்ல முடியலையே, இந்த சொல்ல முடியாத தசையில இந்த கிளி சொல்லித்தே அப்படின்னு இவளுக்கு தான் தரிக்கிறதுக்கு அது கேட்டுவாச்சேன்னு சொல்லி அதுக்கு தன்னுடைய கிருதஜையை தெரிவிக்கிறாள். இதுல முளைக்கதிரிச்சாதி அதாவது முளைக்கதின்னு சொன்னேன். இங்க திருப்பாவில கதிர்மதியம் போல் முகத்தான்னு சொல்லி பெருமாளை வர்ணிக்கிறார். இங்க முளைக்கதிரேன்னு வைக்கிறார். இங்க கீழே பாசுரத்துல முதல் பாசுரத்திலேயே மணியுருவில் பூதமைந்தாய் அப்படின்னு அவருடைய விக்கிரகத்தினுடைய தன்மையை சொல்றார். அதாவது எம்பெருமானுடைய அவனுடைய ஜோதிஷ், அவனுடைய பிரகாசத்தை வெளிப்படுத்துறாள் இந்த முதல் பாசுரத்தை. முளைக்கதிரை குறுங்குடியுள் முகலை. முளைக்கதிரை அடியில் அவற்றை கற்பித்த திருநாமங்களுடைய அடைவிரிக்கிறபடி முளைக்கதிர் நீர் குறுங்குடியுள் முகல் என்றாயிற்று கற்பித்தது. கதிர்னாலே இளம் சூரியன் பேரு. அது முளைக்கதிர்னு சொல்றார். அதாவது உதிக்கிற ஆதித்யன். இந்த ஆதித்யனை இந்த சூரியோதயத்திலேருந்து நம்ம கண்ணால பார்த்தோமேனா கண்ணுக்கு நல்லதுன்னு சொல்றாங்க. உதய சூரியன், அதாவது உதிக்கிற சூரியனை பார்த்தாலோ இல்ல சாயங்காலம் அஸ்தமிக்கிச்சே அந்த அந்த கிரணங்கள் இருக்கே, அந்த கிரணங்களுடைய சூரியனை பார்த்தாலோ கண்ணுக்கு நல்லதுன்னு சொல்றாங்க. நடுவில் இந்த வெயில்ல பாக்குற கண், அதுக்கோசம் தான் நாம பச்சையம் சரன்னு சொல்லிட்டு கையை மூடிட்டு அந்த சந்துனால பார்க்கணும். ஏன்னா அந்த பிரகாசமானது நம்மளால எரிச்சிடும் அந்த மெத்தியானத்து வேலை. ஆனா மெத்தியானத்துல அப்பதான் மாத்தியானியம் பண்ண சொல்லியிருக்கு. அதுக்கோசம் பெரியவாள்லாம் வந்து நேரடியாக அதை பார்க்க கூடாதுன்றதுக்காக கையை வச்சு அந்த கையினுடைய இதுல துவாரத்தின் வழியாக சூரியனை பார்க்கறதுக்கு இது பண்ணிருக்கா. இல்லைன்னா நம்மளால அந்த சூரியனை பார்க்கவே முடியாது. அந்த வலையை கையை வச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு அந்த சூரியனுள்ள இருக்கிற நடுவுல அந்த நடுவுல ஒரு ரவுண்டா இருக்கு, அது அப்பயே சுத்துறது நன்னா தெரியும். அது நன்னா பார்த்தானாக்கா தெரியும். அந்த மாதிரி அதை நேரடியா பார்க்க முடியாது அந்த மதியத்துல வர வெயில். அதனால முளைக்கதிர் ஏன் சொன்னார் அப்படின்னா, முளைக்கதிரை நம்ம நன்னா அனுபவிக்கலாம். உதய சூரியனை, அதாவது உதயம் ஆரம்பிக்கிற சூரியனை பார்க்கறதுக்கு அவ்வளவு ஆச்சரியமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சாதிக்கிறார். அதனால முளைக்கதிர், அந்த முளைக்கதிர் எங்கடா இருக்குன்னா குறுங்குடியுள். அந்த உதயம் ஆரம்பிக்கிற சூரியனுடைய பிரகாசம் எப்படி இருக்கும்? சூரியனுடைய பிரகாசம் ஒப்பிடவே முடியாது. அதனுடைய பிரகாசம் இருந்தாலும் அந்த ஆரம்பத்துல இருக்கிற, அதாவது இயற்கையாக கூட எடுத்துக்கலாம். இயற்கையாக கன்னியாகுமரிக்கு இவெல்லாம் போறவா அந்த சூரியோதயத்தையும் அஸ்தமனத்தையும் பார்க்கறான்னு சொல்றான். இயற்கையிலேயே அந்த சூரிய உதயத்தையும் அஸ்தமனத்தையும் பார்க்கறது அவ்வளவு ஆச்சரியமா இருக்குன்னு அவளுக்கே ஏற்படுறது. ஆனா எம்பெருமான் விஷயத்துல ஈடுபடும் பொழுது எம்பெருமான முளைக்கதிராக
சேவிக்கிறதுனாக்க அப்படி அழகா இருக்காராம். குறுங்குடியில் இருக்கிற பெருமாள். அவனுடைய திவ்ய திருமேனியும் அவனுடைய திருமேனி பிரகாசமும் முளைக்கதிர் போல இருக்குன்னு சாதிக்கிறார் திருக்குறுங்குடி நம்பி பெருமாள். குறுங்குடியுள் முகில் எண்ணீர் என்றாயிற்று கற்பித்தது. முளைக்கதிரை உதிக்கிற ஆதித்தனை போல கண்ணாலே முகந்து அனுபவிக்கலாம்படி இருக்கிற திவ்யமங்கல விக்கிரகத்தை உடையவனை அப்படின்னு சாய்கிறார். அதனால முளைக்கதிரைன்னு சொன்னதுக்கு அந்த குறுங்குடியில இருக்கிற பெருமாளினுடைய திருமேனி எப்படிப்பட்டதுடா அப்படின்னா, அந்த உதயமாயிர ஆதித்யனுடைய பிரகாசம் போல அவ்வளவு திவ்யமங்கல விக்கிரகத்தை இங்க திவ்யமங்கலத்தை அப்படி அனுபவிக்கலாம். அனுபவத்தை தான் இங்க சொல்றாரு. அதனால அந்த பிரகாசத்தை கூட பூர்ணமா நம்மளால அனுபவிக்க முடியாது. ஆனா அந்த அனுபவம் ஏற்படுறதுக்கு அது அந்த திருமேனி அவ்வளவு உபகாரமா இருக்கு. அப்படிப்பட்ட திவ்யமங்கல விக்கிரகத்தை உடையவனை பிரசன்னாதித்ய வர்ச்சசம் என்ன கடவதிரே. அந்த பிரசன்னாதித்ய சர்வசனம், அந்த பிரசன்ன ஆதித்யம், இந்த பிரசன்ன ஆதித்யன்றது தத்ர கோவிந்தமாசீத பிரசன்னாதித்ய வர்ச்சசம் உபாசான் சக்ரிரே சர்வே குரவ ராஜவிஸ்தஹா. அது மகாபாரதத்தில் வரக்கூடிய ஸ்லோகம். அதாவது பெருமாள் துரியோதன சபைக்கு வரதாக செய்தி அமைச்சார். உடனே துரியோதனன் நாளைக்கு கண்ணன் வருவான், இங்க யாரும் எழுந்துக்க கூடாது, அதனால யாராவது எழுந்தா அவளுக்கு தண்டனை அப்படின்லாம் ஒரு உத்தரவு போட்டான். முதல்ல மறுநாள் பெருமாள் ஏழ்றார். அப்போ பெருமாள் ஏழச்சே பெருமாள் ஏழு அந்த அரண்மனையில காலை வைக்கச்சேயே அவனே எழுந்துட்டான். யார் உத்தரவு போட்டானோ அவனே எழுந்துட்டான். இது ஐஷியம் ரொம்ப ஆச்சரியமா சாதிச்சாகும். ஆக அப்படிப்பட்ட அந்த பெருமாள் அங்க ஏழி அங்க உயர்ந்த கட்டில்ல அமர்ந்தார் ஆசனத்துல. அப்போ இந்த அப்படிப்பட்ட பெருமாள் எழுந்துள்ளச்சு அவருடைய தேஜஸ இங்க வர்ணிக்க வியாசர். தத்ர கோவிந்தமாசீனம் பிரசன்னாதித்ய வர்ச்சசம் உபாசான் சக்ரிரே சர்வே உறவ ராஜபிஷா. யாரு உத்தரவு போட்ட ராஜா எழுந்தா எல்லாரும் எழுந்து தானே. அதான் முதல்ல உத்தரவு போட்டது ராஜா யாரும் எழுந்து கூடாதுன்னுட்டு. ஆனா பெருமாள் எழுந்தோடனே எழுந்தது அவன் தான். அப்போ ராஜா எழுந்தா ஐயோ நேற்று அவர் சட்டம் போட்டிருக்காரு நம்ம எழுந்து கூடாது அப்படின்னு இவா இருக்கலாம் இல்லையோ. இவா ஏன்னா சட்டம் போட்டவாளுக்கு எப்பவுமே அந்த சட்டம் செல்லாது அப்படின்னு இருக்கலாம் இல்லையா. ஆனா இவாள் எழுந்துட்டா. அதனால ராஜா எழுந்துச்சு நம்மளும் அப்படி பெருமாளுடைய ஒரு தேஜஸானது எல்லோரையும் வசீகரிக்க முடியாது பண்ணது. எழுந்தது மட்டும் இல்ல, உபசாரம் பண்ணலாம். உபாசான் சக்ரிரே சர்வே குரவஹா ராஜபிஷா. அங்க இருக்கிற ஆச்சாரியர்களும் ராஜாவோட எழுந்து அவனுக்கு உபசாரத்தை பண்ணா. அவன் எப்படிப்பட்டவன்னாக்க பிரசன்னாதித்ய வர்ச்சசம். பிரசன்ன ஆதித்ய வர்ச்சசம். வர்ச்சசம்னா அந்த தேஜோமயமான ஒரு இது சொல்ல முடியாது தானே. பிரசன்ன ஆதித்ய வர்ச்சசம். ஆதித்யன் பிரசன்ன ஆதித்யன் அப்படின்னா என்ன பிரகாசத்தை தரக்கூடியதான மிளிரக்கூடியதான பிரகாசத்தை உடையவன். அதுமே பெருமாள் பிரசன்ன வதனாய் அந்த ஆதித்யன் ஜோதிஷோடு அப்படி பெருமாள் ஏறான்னா ஆச்சரியம். அப்படி வர்ணிக்கப்படுகிற பெருமாள் தம்மை அடியிலே அவன் விஷயாந்தரங்களில் நின்று மீட்டதும் விஷயத்திலே ருசியை பிறப்பித்ததும் வடிவை காட்டி. அதனால எம்பெருமான் ஒருத்தனை திருத்தணும் அப்படின்னு சொன்னா இந்த உபதேசம் பண்ணா யாரும் திருத்த மாட்டா. அதனால தன்னுடைய வடிவழக காட்டி பெருமாள் வசீகரிக்கிறது எல்லாரையும். அதுதான் சாய்கிற இவர் தம்மை அடியிலே அவன் விஷயாந்தரங்கள் இன்னும் மீட்டும். அவன் இத்தனால திரிஞ்சிட்டு இந்த திருமங்கை மன்னனே பல விஷயங்கள்ல திரிஞ்சிட்டு இருந்தவர் தானே அப்படின்னு அவர் சாதிக்கிறார். நம்ம சொல்லக்கூடாது. அதனால தன்னை சொல்லும் பொழுது
வண்டுலாங்குந்தல் மனைவி அப்படிலாம் சாய்க்கிற. அதனால அப்படிலாம் இருந்த என்னுடைய தசைய பெருமாள் என்ன ஆழ்வழியால் மந்திரங்கோள் அப்படின்னு சொல்லி பெருமாளை தான் வசீகரன் தன்னுடைய வாழ்நாளை மிரட்டி பெருமாளை தனக்கு உபதேசம் முடியா பண்ண. அப்படிப்பட்ட ஆழ்வார் அங்க அவன் விஷயாந்தரங்களிலும் மீட்டதும் விஷயத்திலே ருசியை பிறப்பத்ததும் வடிவை காட்டி ஆக எம்பெருமான இவர் ஆபரணங்கள்லாம் திருடணும்னு போறதாக பெருமாள் பிராட்டியோட எழுதினார். அது ஒரு அழகு. அந்த அழகையும் அந்த பெருமாள் திருமேனில எல்லாத்தையும் கட்டினார் ஆழ்வார். அதே சமயத்துல அந்த திருவடியில் இருக்கிற மெட்டியை கட்ட முடியல, அந்த கேட்ட முடியல. அது அந்த பல் பட அந்த அவருடைய வாய்ப்பட அவருக்கு மேற்கொண்டு ஞானங்கள் வளர்ந்தது, உபதேசமும் நடந்ததுன்னு சொல்லப்படுறது இல்லையோ. அந்த மாதிரி தன் வடிவழகை காட்டி இவ்வளவு விஷயம் இவ்வளவு சமாச்சாரங்கள் பண்ணியிருக்கார் பெருமாள். வடிவை ஆகையாலே அத்தையாயிற்று பிரதமத்திலே உபதேசித்தது. அது மாதிரிதான் இந்த கிளிக்கும் பிரதமத்துல இவ உபதேசம் பண்ணாள். மணியுருவில் பூதமைந்தா என்றொன்றோ அடியில் விஷயரித்த வடிவை சொல்லிட்டு இங்க வடிவழக சொல்லிச்சே அதனுடைய தேஜஸ சொன்னான். ஆனா முதல் பாசுரத்துல மணியுருவில் பூதமைந்தான்னு சொன்னான். மணியுருவில்னா மணியை போல பிரகாசம் உடையவன் தான் சொன்னான். ஆனா பூதமைந்தாய் பஞ்சோபனிஷன் மந்திரங்களாலே அவன் பிரதிபாதிக்கப்பட்டவன். பஞ்சோபனிஷன் மந்திரங்கள் சொல்றது திருவாரணத்துக்கும் பொழுது பூத சுத்தி பண்றதே அந்த பஞ்சோபனிஷன் மந்திரம் வரும். அதெல்லாம் கொண்டு இவனுடைய திருமேனியானது பஞ்சோபனிஷன் மந்திரங்களாலே நிறைஞ்சது. அப்படின்னா அதுக்கு அவ்வளவு பவித்திரம் உள்ளதுன்னு சொன்னார். அந்த பவித்திரத்துக்கு அப்போ அதுக்கு பிராதானியம் பவித்திரத்தை கொடுத்தார். இங்க இதுக்கு பிரகாசத்தை கொடுக்கிறார். திருமணி இருக்கிற பிரகாசத்தை சாதிக்கிறார். அப்போ திருமேனி பரிசுத்தம் அப்படின்னு சொன்னீரோ இல்லையோ. இப்போ அந்த திருமேனி ரொம்ப பிரகாசம் உடையதுன்னு சொல்றீரே அப்படின்னு சொன்னா என்றென்றோ அடியில் விஷயரித்த வடிவை சொல்லிட்டு இங்கு முளைக்கதிரை என்பான் எண்ணில் மணியை போல பிரகாசம் உடையன்னு சொன்னார். இப்போ நீ அதாவது ஒரே விஷயத்தை சொல்லும் பொழுது கீழே என்ன சொன்னமோ அதை தானே சொல்லணும். நீர் இப்போ முளைக்கதிரைன்னு சொல்லிட்டீர, அது எப்படி அப்படின்னு சொன்னா வஸ்து பேதம் அப்பிரயோஜகம் பிரகாசகத்துவமே பிரயோஜகம். அதாவது கீழ்பாத்திரத்துல மணியுருவில் பூதமைந்தான்னு சொன்னேன், இப்ப முளைக்கதிரைன்னு சொல்றேன். இதனால என்ன கஷ்டம்? வஸ்து எப்படி இருந்தா உனக்கு என்ன? பெருமாள் ₹1 தான் எழுதிருக்கார். ஒரு இடத்துல பெருமாள் சயனிச்சுண்டு, அதாவது பெருமாள் ஸ்ரீரங்கத்துல மூலவர் நன்னா சயனிச்சுண்டு ஆச்சரியமா. அதே கும்பகோணத்துல பெருமாள் சயனிச்சு எழுதிருக்கார். ராகவன் இங்க சயனிச்சு எழுதிருக்கார். ஆனா வஸ்து பேதம் தான். அது வஸ்து பேதம் இருக்குதான் இருக்கு. ஆனா அந்த ஈடுபாடுன்னு வரைச்ச அந்த வஸ்து பேதம் அந்த அனுபவத்தில் வரும்போது என்ன ஆச்சரியமா சயன திருக்கோலம் அப்படின்னு செய்விச்சே ராவண செய்விச்சே அமுதனை நினைச்சுப்பா, அமுதனை செய்விச்சே ரங்கனா நினைச்சுப்பா. இப்படி வஸ்து பேதங்கள் வந்தா கூட அவனுடைய ஒரு திவ்ய மங்கத்தினுடைய ஈடுபாடு ஒண்ணு அனுபவம் ஒரே மாதிரி தான் இருக்கு. அதனால வஸ்து பேதம் அப்பிரயோஜகம். வஸ்து பேதத்தை விட்டுருங்க. அது நான் சொன்னது மணி பூதமைந்தான்னு சொன்னதுக்கு அந்த திவ்யமங்கல விக்கிரகத்துக்கு பரிசுத்தத்தை சொன்னேன். பஞ்சபூஷ மந்திரங்களால் நிறைஞ்சதுன்னு சொன்னேன். இப்ப நம்ம சரீரம் பஞ்சபூதங்களால் நிறைஞ்சது. பஞ்சபூஷ மந்திரங்களால் நம்ம சரீரம் இல்லை, நம்மளது பஞ்சபூதங்கள் நிறைஞ்சது. ஆனா அவனுடைய சரீரமானது திவ்யமங்கல விக்கிரகம். நம்ம திருவாரூரத்தை பஞ்சை கூட இந்த ஆவாகனம் எல்லாம் பண்ணுவோம். அதுல பஞ்சோபனிஷன் மந்திரங்களை கொண்டு ஆவாகனம் பண்ணணும். அப்ப அந்த பஞ்சோபனிஷன் மந்திரங்களால் ஆவாகனம் பண்ணி அதுக்கப்புறம் திருவாராதனத்தை பண்ணணும். விக்கிரகாராதத்தை மானசாராதனத்துக்கு பஞ்சோபனிஷன்லாம் அந்த பிராண ஆவாகனம்லாம் அவசியம் இல்லை. ஆனா விக்கிரகாராதனம் பண்றதுக்கு அந்த ஆவாகன கிரமங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். அந்த ஆவாகன கிரமத்தை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆராதனத்தை பண்ணணும். அதனால சாலக்கிராம ஆராதனம் வேற, விக்கிரக ஆராதனது அது ஒரு தனித்தன்மை வாய்ந்தது. அப்படி வஸ்து பேதம் அப்பிரயோஜகம். வஸ்து பேதத்தை பத்தி நமக்கு இல்லை.
பிரகாசகத்துவமே ஆயிற்று பிரயோஜகம். எதிரா பிரயோஜகம் அப்படின்னா எம்பெருமான்ற ஒரு தேஜ விசேஷம் இருக்கே, அதுதான் நமக்கு முக்கியம். ஆகையாலே தேஜோமயமான விக்கிரகம் என் கை. பூதமைந்தாய் பூதமைந்தான்னு சொல்லி பஞ்சம மந்திரா சொன்னால் கூட அது தேஜோ பிரகாசமாக இருக்கிற திருமேனி, ஆக்கர்ஷிக்கக்கூடிய தன்மையுடையதான திருமேனி அப்படின்னு சாய்கிறார். அப்படிப்பட்ட பெருமாள் தான் குறுங்குடியில எழுதுகிறார். முளைக்கதிரின்னு சொன்னார். அதுக்கப்புறம் இன்னொரு அப்ஜெக்டிவ் பெருமாளுக்கு சொல்றார், முகிலை. முகில் அந்த காருண்ய ரூபமே, கருணையானது எப்படி அவருடைய பெருமாளுடைய திருவுள்ளத்துல இருக்கோ அந்த கருணையானது பூர்ணமா நிறைஞ்சிருப்பதனால இவனுடைய திருமேனியும் கருமுகிலை போல திருமேனி வர்ணத்தை உடையவனா இருக்கான். பிரகாசம் உடையவன். அதே மாதிரி முகிலை போல பிரகாசம்னா சுட்டெரிச்சுடும். சில சமயம் இப்ப சூரியனுடைய பிரகாசம் அதிகமா இருக்குன்னா சுட்டெரிச்சு விடும். அதே சந்திரனுடைய பிரகாசம்னா எப்பவும் ஹிதமாவே இருக்கும். எல்லாம் பிரகாச வஸ்துக்கள் தான். பிரகாசனுடைய தன்மவனா கொஞ்சம் கொஞ்சம் வேறுபட்டு இருக்கலாமே தவிர, அதாவது சூரியனுடைய பிரகாசம் சந்திரனுடைய பிரகாசம் விட அதிகமா இருக்கலாம். ஆனா அது ஹிதத்தை தராது. சந்திரனுடைய பிரகாசமானது ஹிதத்தை தரும். பிரகாசம் தான், ரெண்டுத்துமே பிரகாசம் தான். அது பெற்றிருக்கிற தன்மையை பிரகாசம் தான் சொல்லுவா. அந்த பிரகாசம் ஒண்ணு அஹிதத்தை தருது, ஒண்ணு ஹிதமா இருக்கு. எக்காலத்திலே ஹிதமா இருக்கு. சந்திரனுடைய பிரகாசத்தை யாருமே வெறுக்க மாட்டா. சூரியனுடைய பிரகாசத்தை சரி நம்ம கார்த்தால 6:30 மணிக்கு எழுந்துச்சு நல்லா அனுபவிக்கலாம். மொட்டை மாடியில் நின்று போய் சூரியன் கிளம்புறதை பார்க்கலாம். அதே 12 மணி வெயில போய் மொட்டை மாடியில் போய் நின்று பார்க்க முடியுமா? அதை பார்க்க முடியாது. சாயங்காலம் மறையிட்டு அதை பார்க்கலாம். ஆனா சந்திரனை எப்போன்னு ஆஹ்லாதகரமா இருக்கும். ஆஹ்லாதகரத்து மட்டும் இல்ல, ஹிதமாவும் இருக்கும். அதனால முகில், இந்த முகில்னா ஜலத்தை பூர்ணமா உடைய மேகங்கள் எப்படி இருக்குமோ அந்த ஜலஸ்தானத்துல பெருமானுடைய கருணையாகிற மேகமானது பூர்ணமாக எம்பெருமானிடத்துல குடிக்கொண்டிருப்பதனால அவனுடைய திருமேனியும் மேகத்தை போலயே இருக்கு. ஆகையால் தேஜோமயமான விக்கிரகம் என்கிற குறுங்குடியில் முகிலை இவ்வடிவை சாஸ்திர முகத்தாலும் அன்று ஆச்சாரிய உபதேசத்தாலும் அன்று திருங்குடிலேயே ஆயிற்று பிரகாசித்தது. மேகஷாமலன் அப்படின்லாம் ஆச்சாரியர்கள் ஸ்தோத்திரம் பண்றார். சாஸ்திரங்கள்லாம் அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அவன் முகிலுருவம் எம்மடிகளே அப்படின்னு 2வது பாசத்தில் சாய்கிறார். இதே ஆழ்வார். ஆக எம்பெருமானுடைய உருவம் எப்படிப்பட்டதா அப்படின்னு சொன்னா மேகஷாமலம் உடையவன். பாலின் வன்மை நீரின் வன்மை எல்லாம் சொல்றாரு இல்லையோ, அந்த மாதிரி இல்லாத எம்பெருமானுடைய திருமேனி அழகு எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா கடைசியில நிர்தாரம் பண்ணச்சே அவன் கருமுகில் தான். நீ எத்தனை வண்ணமானு சொல்லிக்கோ, சேப்புன்னு சொல்லிக்கோ, வெள்ளைன்னு சொல்லிக்கோ, கருப்புன்னு சொல்லிக்கோ, இதுவானு சொல்லிக்கோ. ஆனால் அவனுடைய இயற்கையான வடிவ அழகான ரூபமானது மேகஷியாமலன் அப்படின்னு சாஸ்திரங்களும் ஏக கண்டத்துல போதிக்கிறது. பெரிய மகான்களும் உபதேசம் பண்ணுச்சு. அதனால அப்படிப்பட்ட சாஸ்திரத்தினாலையும் சொல்லப்பட்ட முகில் போன்ற திருமேனி உடையவனும் ஆச்சாரியர்கள் சதாசர்வம் உபதேசிக்கப்படுகிறபடி முகில்வனாய் இருந்தாலும் அது சாஸ்திரத்தை கொண்டும் நீ பார்த்தது கிடையாது. உபதேசம் காதல் தான் கேட்கிறோம். ஆனா நேர பிரத்யட்சமா சேவிக்கூடியது எங்கடா அப்படின்னு சொன்னா சாட்சாத் குறுங்குடியில எழுதுகிற பெருமாளை நீ சேவிச்சா அவனுடைய திருமணி அழகை சேவிக்கலாம். இவ்வடிவை சாஸ்திர முகத்தாலும் அன்று எம்பெருமானுடைய வடிவழக பாஷ்யக்காரர் வைகுண்டகத்தில் சாய்ச்சி பூர்ணமா பரமபத பெருமாள் எப்படி எழுதுகிறோ அந்த வழக்கு அந்த பரமபதம் எப்படி இருக்கும் எல்லாத்தையும் அப்படியே படம் போட்டு காமிக்கிறார். அந்த மாதிரி சாஸ்திரத்தை கொண்டு தெரிஞ்சாலும் சரி, இல்ல ஆச்சாரியர்களுடைய உபதேசத்தினாலும் சரி, அதெல்லாம் கிடையவே கிடையாது. சாஸ்திரத்தாலும் அன்று ஆச்சாரிய உபதேசத்தாலும் அன்று திருக்குறுங்குடியிலேயே ஆயிற்று பிரகாசிப்பித்தது. அதனால சாஸ்திரத்தை கொண்டு தெரிஞ்சவர்கள் பிரத்யட்சத்துல பார்க்கணும்னா குறுங்குடிக்கு வரணும். ஆச்சாரியன் உபதேசத்தினால அப்படியே ஆனந்தா சிரவணம் பண்ணி அப்படியே மனநம் பண்ணி மனசுக்குள்ளே வச்சுட்டு இருக்காள, இவ்வளவு நேரம் அங்க குறுக்குடியில போய் சேரணும். 2 பேருக்கும், சாஸ்திரத்தை கொண்டு அறிஞ்சவர்களுக்கும்
ஆச்சாரியன் உபதேசம் மூலியமா அறிஞ்சவர் 2 பேருமே சேர்ந்து பிரமேயத்தை எங்கடா போய் சேவிக்கலாம் அப்படின்னா, அவள்லாம் பிரமாணங்கள் கொண்டு உபதேசம் பண்ணா. பிரமாணம் இருக்கு, பிரமாணத்திலையும் அப்படிதான் சொல்லப்படுகிறது. அந்த பிரமாணத்தை சொல்லப்படுகிற விஷயத்தை ஆச்சாரியர்கள் உபதேசம் பிரமாணத்தை கொண்டு உபதேசம் பண்ணார்கள். ஆக ஆச்சார உபதேசம் பிரமாணம் இது 2த்தையும் சேர்த்து எங்க சாட்சாத்கரிக்கலாம் அப்படின்னு சொன்னா, எங்க நேர பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, திருக்குறுங்குடியில எழுதுகிற பெருமாளை சேவிக்கலாம் அப்படின்னு சொல்லு. இவ்வழி 2ஆம் பாட்டில் முகில் உருவம் என்று வடிவின் சமஹரதையும் ஔதாரியத்தையும் பட்ட அருளி செய்தார். முகிலுருவம் எம் அடிகளே அப்படின்னு சொல்லி அங்க சாய்ச்ச. அது எப்படி நம்மளுடைய தாபத்தை போக்குறது, அந்த தாபத்தை போக்குறது மட்டும் இல்ல, அதாவது மேகமானது இத்தனை நாளா சுட்டரிச்சது, வைகாசி சித்திர வைகாசி எல்லாம் உட்கார முடியாது, அப்படி தவிக்கிற வெயில்ல திடீர்னு கோடை காலத்திலே மேகங்கள் மூண்டுதுன்னா அபாடா நமக்கே தெரியாத ஒரு உணர்ச்சி ஏற்படும். அது குளிர்ச்சி ஏற்படுறது மட்டும் இல்ல, உடனே மழையை பெய்யும், ஔதாரியம். அதனால சமத்தை போக்குறது மட்டும் இல்ல, ஔதாரியமாக மழையை வருஷிக்கிறது இல்லையோ, அப்படி மழையை வருஷிச்சு நம்ம சமணத்தையும் போக்குறது. இப்படிப்பட்ட ஔதாரியத்தையும் சமதத்தையும் போகக்கூடிய தன்மை உடையது அந்த மோகம். அதனால எம்பெருமானுடைய திருமேனியை சேவிச்சா நம்ம சமம் போறது மட்டும் இல்ல, ஆபிடான் மௌலி பர்யந்தம் பசித புருஷோத்தமா பாதகான நஷ்யந்தின்னு சொல்ற, அதாவது உடனே போயிடுவான். எம்பெருமானுடைய திருவடிகளை சேவிச்சானாங்க. எங்க எப்படி சேவிக்கணும்? ஆபிடான் மௌலி பர்யந்தம். பெருமாளை சேவிக்கிறது 2 விதம் ஆச்சாரங்கள். ஒண்ணு திருமுடியிலேருந்து திருவடி வரை சேவிக்கிறதுன்னு ஒரு கிரமம் உண்டு. திருவடியிலேருந்து திருமுடிக்கு சேவிக்கிறது ஒரு அழகு இருக்கு. அதாவது நாம சேவிச்சு திருவடியை சேவிச்சுன்னு அப்படியே நேரம் போனா இன்னும் ஆனந்தம் பெருகிட்டே இருக்கும். அங்க திருமுடியிலேருந்து கீழே சேவிச்சா அதுலயும் ஆனந்தம் இருக்கு. இப்படி சேவிக்கிற கிரமம் 2ம் இருக்கு. அப்படிப்பட்ட வடிவின் அத்தை இங்கே சொல்லுகிறார். சமஹரதையும் ஔதாரியத்தையும் பற்றி அருளி செய்தார். அத்தை இங்கே சொல்லுகிறார் குறுங்குடியில் முகிலை. அதாவது மேகங்கள் மலைகளை தழுவிதான் இருக்கும். அது சில சமயம் போச்சே தெரியும். மேகங்களை பார்த்தோம்னாக்கா ஆச்சரியமா இந்த பிளைட்ல போச்சே கூட சில பருவதங்கள்ல மேகங்கள் அப்படியே இருக்கும். ஆக மேகங்கள் பருவதத்துல போயிட்டு இருந்தா கூட சில இடத்துல அந்த பருவதத்துல பட்டு மழை பெய்யும், சில இடத்துல பருவதத்திலேயே மேகம் இருந்தா கூட மழை பெய்யாது. அதனால பர்வதத்துல மேகங்கள் குடிக்கொண்டிருந்தாலும் சில இடத்துல மழை பெய்யும், சில இடத்துல மழை பெய்யாது. ஆனா என் முகில் இருக்கானே, இந்த குறுங்குடி முகில், அவன் இருக்கிற இடத்துல எப்பா பார்த்தாலும் மழை பொழியும். என்ன மழை? கருணை மழை பொழியும். அதுக்கு காலம் கிடையாது, வருஷம் கிடையாது. இந்த காலத்துல தான் பெய்யணும், இந்த மாசத்துல தான் பெய்யணும், அது கிடையாது, நியமம் கிடையாது. எப்பவும் வருஷத்தின் இருக்கும். அதான் சாய்கிற குறுங்குடியில் முகலை இன்ன பர்வதத்திலே மேகம் படிந்தது என்றால் வருஷம் தப்பாது என்று இருக்குமா போலே திருக்குறுங்குடியிலே நின்றான் என்றால் லோகமெல்லாம் கிருதாத்தமாபடியாயிருப்பது. அதனால இவன் இன்ன பர்வதத்திலே மேகம் படிந்தது என்றால் வருஷம் தப்பாது என்று இருக்குமா போலே இந்த அந்த கரு மேகமானது அந்த பருவதத்துல தங்கிச்சுன்னா அங்க தப்பாத மழை பெய்யும். சில வெளுத்த மேகங்கள் பெய்யாது, இந்த கருத்த மேகமானது பெய்யும் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த திருக்குறள் எழுதிருக்க பெருமாள் இது லோகத்துல எல்லாருக்கும் மழை பெய்யறதுக்காக இங்க பெருமாள் எழுதிருக்கார். திருக்குறளிலே நின்றான் என்றால் லோகமெல்லாம் கிருதாத்தமாம்படியாயிருப்பது. அதனால எம்பெருமானுடைய அனுகிரகமான கருணையினுடைய ஒரு பொழிவினால லோகங்கள்லாம் கேமமா இருக்கு. மேகங்கள் ஜலத்தை வருஷிச்சு சேமத்தை உண்டு பண்றது, இவன் கருணையை வருஷிச்சு எல்லா லோகத்தெல்லாம் சேமத்தை உண்டு பண்றான். வருஷித்து போம் மேகம் போல என்று தாயாய் நிற்கும் மேகமாயிற்று இது. அதனால மேகங்களுடைய சுபாவம் என்னன்னாக்க அது எப்பவுமே சஞ்சலம், ஒரு இடத்துல நிக்காது, போயிட்டே இருக்கும். ஆனால் இந்த மேகம் ஒரே இடத்துலயே சத்தை பெற்று இங்கே இருந்துட்டு லோகம் பூராகும் அதையே பொழிகிறது.
அப்படின்னு சாய்கிறார். திருக்குறுங்குடியில் வந்து நின்றருளின சீலாதிகனுடைய அடிப்பாடு சொல்லுகிறது. மேல் அடிகள் மூவா மூவலகம் இத்தியாதி மூவா மூவலக என்று நித்தியமான திரிவிதாத்ம வர்க்கத்தை அருளி செய்கிறார். அதாவது மூவுலகு அப்படின்னா இந்த ஓம் பூ ஓம் பூ புவஹ புவஸ்வஹ சுவரலோகம் இல்லையோ, இவைகளை சொல்லலாம். இல்லைன்னா நித்திய முக்தி பத்தர் நித்திய முக்தர்கள் இவர்களுக்கெல்லாம் அதிபதினு சொல்லலாம். அதாவது மூவா மூவுலக என்று நித்தியமான திருவித ஆத்ம வர்க்கத்தை அருளி செய்கிறார். மூவா மூவுலகென்று மூவா மூவுலகு அதாவது கடந்து சகல சேத்தனா சேத்தனங்களுக்கும் அவ்வருகாய் இருக்கும் அவன், அப்பால் இருக்கும் அவன், பரமபதத்திலே இருக்கக்கூடியவன். ஆக இவர்களை காட்டிலும் வேறுபட்டவனாய் அத்விதீயமாய் எல்லோருக்கும் நாதனாய் விளங்கக்கூடியவன் பரமபதத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான். மூவா மூவுலகுக்கும் கடந்து இருக்கு. அதுல உத்தமூர் சுவாமி மூவா அதாவது மூவா அப்படின்னு சொன்னதுக்கு நித்தியமுக்தர் பக்தர் என்று 3 ஆத்மா வர்க்கங்களை இப்போ இங்க வியாக்கியானம் பண்ணவது. அவர்களுக்கு மேலான என பொருள் கொள்வர். அப்பால் என்று அப்ராகிருத லோகங்களை கொள்வது கூறும். அப்பால்னா என்னடா அப்படின்னு சொன்னா, இப்போ இந்த பூலோகத்தை விட்டு மீது லோகங்கள் அப்பால், அப்பால்னா இதுவும் அப்பால் தானே. அப்பால் என்று அப்ராகிருத லோகங்களை கொள்வதும் கூடும். அது என்னடா அது அப்ராகிருத லோகங்கள் அப்படின்னா 7 லோகங்கள் இருக்க 3 என்றது வாஸ்தவமா 10 லோகம் சொல்லுவோம். இது 7 லோகம் இருக்குச்சே, ஏன் 3 லோகம் சொன்னார் அப்படின்னு சொன்னா அத சுவாமி ரொம்ப ஆச்சரியமா சாதிக்கிறார். கிருதகம் அக்கிருதகம் கிருதாகிருதகம் அப்படின்னு 3 வகையா பிரிக்கிறார் லோகத்தை. எப்படி அந்த கிருதகங்கள்னா இதுனா பூர் பூவ சுவஹ பூர் லோகம் புவர் லோகம் சுவர் லோகம், இது 3 கிருதகங்கள். கிருதகங்கள்னா அதை செய்ய அதாவது சிருஷ்டி பண்ணக்கூடியது. அக்கிருதகம்னா அது நான் அதாவது சிருஷ்டிக்கு உட்படாத தானா உண்டாருதுன்னு அர்த்தம். அதாவது எல்லாமே சிருஷ்டிக்கு உட்பட்டது தான். ஆனா அக்கிருதங்கள் கிருத்தகங்கள்னா உண்டு பண்ணப்பட்டது, அக்கிருத்தங்கள்னா உண்டு பண்ணப்படாதவைகள் தவிர. அப்போ கிருத்தகங்கள் பூர்புவத்துவான்னு சொல்லி அதற்கு என்று உலகங்களுக்கு மேலான மகரலோகத்திற்கு மேலுள்ள ஜனலோகம் தபோலோகம் சத்தியலோகம் என்ற 3 அக்கிருதகங்களாகியால் மூவா என்று. அதனால இந்த ஜனவலோகம் தபோலோகம் சத்தியலோகம் இருக்கும் இல்லையோ, இவைகள்லாம் அக்கிருதங்கள். அதாவது இந்த பூர்வ சுவர் லோகங்கள்லாம் கிருத்தகங்கள்னு சொன்னதால இந்த ஜீவாத்மாக்கள்லாம் நிறைந்தது. இந்த ஜனவலோகம் தபோலோகம் சத்தியலோகம் அங்கெல்லாம் இவாளோட அதிசயித்த புண்ணியங்களை உடையவாள் அங்க இருப்பது என்று 3 அக்கிருதங்களாகியால் இப்பொழுது இவை மூவா என்று அக்கிருதங்களாகியால் இப்ப மூவா என்று பிரம்மாண்ட லோகங்களையும் அப்பால் என்று அகர காட்டாமையாலே சமஷ்டியும் கடந்திருப்பதை காட்டி சமஸ்பரஸ்தாத் என்று நித்திய விபூதி தேசத்தை சொல்லுவோமா. அப்பொழுது மூவா என்பது நித்திய விபூதிக்கு விசேஷமாய். அதனால பூர்புவத்துவன் சொல்லி அதுக்கப்புறம் ஜனவலோகம் தபோலோகம் சத்தியலோகம் சொல்லி அதற்கு மேல இந்த பரமபதத்தை சொல்றது, நித்திய சுருள் இருக்கிற இடத்த பரமபதத்தை சொல்றாரு. ஆக இப்படி 7 லோகங்கள். அந்த மூவான்றது எப்படி மூவா என்பது எப்படி சொன்னாக்க நித்திய விபூதிக்கு மூவா மூவலகம். அதாவது இவளைக்கெல்லாம் கடந்த அதாவது பூர்புவ சுவர்லோகம், அதுக்கப்புறம் ஜனவலோகம் தபோலோகம் சத்தியலோகம் இதெல்லாம் கடந்து அப்பால் முதல்ல. அதாவது நம்ம புரியணும். முதல்ல இங்க சொன்ன வியாக்கியானம் பண்ணிச்சு எப்படி பண்ணாரு அப்படின்னு சொன்னாக்க பத்த முக்த நித்திய ஜீவர்களுக்கு அப்பால்னு சொன்னார். அது அப்படி அர்த்தம் ஒரு சில பேர் சொல்லுவா. ஆனா லோகம் 7 லோகம். ஆனா இங்க மூவா மூவுலகம் இங்க சாதிச்சார். 7 லோகம் இருக்குச்சே மூவா உலகம் இருக்கு சார். அந்த லோகங்களை 7 லோகங்களா இருந்தா கூட அத்த 3ஆ பிரிச்சார். ஒன்னு கிருதங்கள், ஒன்னு அக்கிருதம், ஒன்னு கிருதாகிருதங்கள்னு சொல்லி பிரிச்சு அதுல கிருத்தங்களை முதல்ல 3ஆ சாதிச்சார்.
அப்புறம் அக்கிருதங்களை சாதிச்சார். அதுக்கப்புறம் கிருதாக்கிருதங்களான கடைசியான பரமபதத்தை சாதிக்கிறார் அப்படின்னு சொல்லி அங்க வியாக்கியானம் உத்தம சுவாமி சாதிச்சாரு. ஆக அப்படிப்பட்ட மூவா உலகம், மூவா நித்தியமான திருவித ஆத்ம வர்க்கத்தை அருளி செய்கிறார். சகல சேத்தனா சேத்தனங்களுக்கும், அதாவது ஒரு வியாக்கியானம் பண்ணும்பொழுது எந்தெந்த புஸ்தகத்துல என்னென்ன சொல்லுங்க. இப்போ சுவாமி உத்தம சுவாமி இவைகளெல்லாம் சேவிச்சு, இவா கிரந்தங்களையும் சேவிச்சு இவாளுக்கு தனிப்பட்ட வியாக்கியானம் அந்த சுவாமி பண்ணியாருது. அதனால மகான்கள்லாம் பண்ணும்பொழுது அதுல என்ன அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு அதிகப்படியான விஷயம் சுவாமியுடைய வியாக்கியானத்திலிருந்து கிடைக்கிறது. அதான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம். அத கிருதங்கள் அக்கிருதம் கிருதாகிருதங்கள்ன்றத ஒரு புதுமையான விஷயத்த சுவாமியுடைய வியாக்கியானத்திலிருந்து தெரிஞ்சிருந்தோம். சகல சேதன் நித்தியமான திருவித ஆத்ம வர்க்கத்தை அருளி செய்கிறார். கடந்து சகல சேத்தனா சேத்தனங்களுக்கும் அவ்வருகாயிருக்கும் அவன், அவ்வருகாயிருக்குன்னா அவையெல்லாம் கடந்து அப்பால் இருக்கக்கூடியவன். பரமபதத்திலே முதலாய் நின்ற உபய விபூதிக்கும் சத்தாகேத்துவாய் நின்ற, அதாவது முதலாய் நின்ற சில வஸ்துக்கள் தான் தோன்றி அது வளர்ந்தாவிட்டு போயிடும், இருக்காது. ஆனா இப்ப சாதாரணமா அப்பா பிள்ளைய உண்டு பண்ணிட்டு அப்பா எத்தனை நாள் இருக்க முடியுமோ அதனால இருந்து அப்பா போயிடுறான். ஆனா நம்மளையும் படைச்சு நம்மளையும் இருக்கும்படியா பண்ணி சத்தையை உண்டு பண்ணி அவன் 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 அதனால மாறுபடாம சத்தையா இருக்கான். யாரு? எம்பெருமான். இவ்வளவு சிருஷ்டி பண்ணி இந்த பிதாவானவன் புத்திரனை வளர்க்கறதுக்குள்ளயும் அதை வச்சு கடைசி இவன் கிழவனாகி சக்தி எல்லாம் இழந்தவனாய் அப்புறம் காலாந்த விஷயத்துல அவனுக்கு தேகாவதானது அவன் போயிடுறான். அதனால மாறுபாடு சரீரத்தில் ஏற்படுறது. ஆனா இவ்வளவு ஜெகத்தை சிருஷ்டி பண்ணி அதுல சத்தை அது அவனுடைய பிரவೃತ್ತಿ செயல்கள்லாம் உண்டு பண்ணி அவைகள்லாம் பண்றத பார்த்து இவனுக்கு விகாரமே ஏற்படுறதில்லை. ஏன்னா சரீரத்திலையும் சமம் கிடையாது. இவ்வளவு காரியங்கள் பண்றான பெருமாள், ஏதாவது சமம் உண்டா அவனுக்கு அப்படின்னா ஒரு விதமான சமம் கிடையாது, விகாரம் கிடையாது. ஆனா பிரகிருத்தத்துல லோகத்துல இருக்கிறவளுக்கு சரீரத்துல விகாரம் உண்டாகி அதுக்கு மரண தசையெல்லாம் உண்டாருது. ஆனா அவனுக்கும் எந்த விதமான மாறுதலும் இல்லாம நிச்சயமா எடுத்திருக்கான், சத்தையோட எடுத்திருக்கான். அப்படிப்பட்ட உபய விபூதிக்கும் சத்தாகேத்துவாய் நின்ற நித்திய சூரியர்களுக்கு போகியதாலே சத்தாக, அதான் சாய்கிறார். அங்க நித்திய சூரியர்களுக்கு அவ இருப்புக்கு எதிராக தன்மை அப்படின்னா சதா சர்வம் சதா பசியந்தி சூரியகான்றது எம்பெருமானையே சேவிச்சு அதனாலே அவளுக்கு எதுவுமே தீர்த்தாங்க ஒண்ணுமே கிடையாது. பசி தாகம் தூக்கம் துக்கம் எதுவுமே கிடையாது. எப்ப பார்த்தாலும் பெருமாள் அனுபவிச்சுட்டே இருக்கா. அதனால அவ சத்தப்படுறா. சத்தாகேத்துக்களுக்கு சம்சாரிகளுக்கு கரணகலேவர பிரதானத்தாலே சத்தாகேதுவாய் இருக்கும் என்கை எம்பெருமான் அச்சித்து அவிசிஷ்டான் பிரளயே ஜந்து நவலோக்கிய ஜாத நிர்வேதான் அப்படின்னு சொல்லி சுவாமி ஜெயசிங் சாதிக்கிறார். அத மாதிரி அச்சித்பிராயமா சேத்தனன் அச்சித்பிராயமா இருக்கிறத பார்த்து பெருமாள் மனசு கொடுக்காதவராய் சிருஷ்டியை உண்டு பண்ணி இந்த சேத்தனனுக்கு இந்திரியங்களை எல்லாம் கொடுத்து தன்னிடத்திலே சேரும்படியான ஒரு யோகிய ஒரு சந்தர்ப்பத்தை உண்டு பண்றான். ஆனா அது கர்ம வாசனையால எப்படியே போறது. சில ஆத்மாக்கள் ஆச்சாரியின் மூலியமா பெருமாள் அடையறா, அது இருக்கட்டும். அதனால கர்ணகலவரம் எதுக்கு தரார் அப்படின்னா தன் வழியில வரணுன்றதுக்காக சாஸ்திரங்களை படைச்சு சாஸ்திர வழியாக தன்னை அடையணும்ட்டு. ஆனா அவைகள்லாம் எங்கோ மாறி போறது. அதனால இந்த ஜீவாத்மா சத்த பெறணுன்றதுக்காக கர்ணகலவரங்களை கொடுத்தார். நித்திய சூழலுக்கு கர்ணகலவரங்கள் இல்லாமையாலே அவளுக்கு அபராதமான சரீரத்தை கொண்டு பெருமாளை அனுபவிச்சுட்டு சத்தப்பட்டு இருக்கா. சம்சாரிகள் எப்படின்னாக்க கர்ணகலவரத்தை கொடுத்து அது வழியாக எம்பெருமான் வழிபாட்டு சத்தப்பட்டிருக்கிறாள். சத்த பெறாத பத்தி எனக்கு கவலை இல்லை. என்ன அதுல முக்தர்களையும் சம்சாரிகள் அடங்கி போயிடுறதுனால ஏன்னா அதுக்கப்புறம் தான் நாம இங்கேருந்து அங்க போறான். அதனால இந்த சம்சாரிகள் விஷயத்துல எடுத்தனாலே முக்தரும் இதுல சம்சாரிகளை சேர்ந்தவன் தான். அதுக்கப்புறம் தான் விடுபட்டு முக்தனாரான். அதனால ரெண்டுத்தையும் எடுத்து இங்க லோகத்துல பிரகிருதியில இருக்கிற சம்சாரிகளுக்கு சத்த எதிரா அப்படின்னு சொன்னா கர்ணகலவரம் அவன் கொடுத்த கர்ணகலவரத்தினால்தான் இவர்கள் சத்த பெறுகிறார்கள். நித்தியர்கள் எப்படின்னா அவனுடைய சங்கல்பத்தினாலே அவனை அனுபவித்தபடி அவனை கைங்கரியத்தை செய்து கொண்டு
அவனை கைங்கரியத்தை செய்து கதசது இந்த கைங்கரியத்தை செய்து கொண்டே அவனை அனுபவிச்சுட்டு இருக்கா. கரண கலைவர் பிரதானத்தாலே சத்தாகேத்துவாய் இருக்கும் என்க அளப்பரிய ஆரம் உதை சொரூபரூப குணங்களால் அபரிச்சின்னனாய் அமிர்த சாகரம் போலே நிறுத்திய போக்கிய போதனாய் இருக்கும் அவனை. ஆறாவமுதே அடியனுடன் என்பால் அன்பாயன்னு சொல்லி அந்த அவனுடைய திருக்குடுந்த ஆறாவமுதனை பாடாத ஆழ்வார்கள் கிடையாது, அனுபவிக்காத மகான்கள் கிடையாது. அவனுடைய திருமேனி அவ்வளவு ஆச்சரியமான அழகு. அப்படிப்பட்ட அளப்பரிய ஆரமுதம் அவனுடைய அனுபவிக்க குறையாத அவனுடைய அவன் எப்படின்னா இங்க எம்பெருமான்கள்லாம் கோவில்ல கொண்டு எழுந்துள்ற அந்த கோவில்ல ஒரு பெருமாள் ஏழணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு வேண்டிய பிரதிஷ்டைகள்லாம் பண்ணி அதுக்கு பெருமாளை எழுந்துள்ள பண்ணி தானியத்திலையும் ஜலத்தையும் ஏழை பண்ணி அதுக்கப்புறம் கண் திறந்து இப்படியெல்லாம் பல பிரகாரங்களால எம்பெருமானுக்கு வேதங்க இந்த சம்பரோஷணத்தின் மூலியமாக வேத மந்திரங்கள்னாலே அவன் திருமேனியில இவ்வளவு கஷ்டப்பட்டு அவனை இது பண்ணி ஹோமங்கள்லாம் பண்ணி அது மூலியமாக மந்திரங்களை சொல்லி மந்திரத்தை அந்த விக்கிரகத்துல பிரவேசிக்கம் பண்ணி அதுக்கப்புறம் பெருமாள் அங்க பிரதிஷ்டை ஆற. ஆனா அதுக்கு அந்த சம்ஸ்காரங்கள்லாம் ஒரு அந்த கோவிலுக்கும் ஒரு புனிதத்தை உண்டு பண்றது. அவனுடைய திருமேனி, அதாவது மனுஷனால பண்ணப்பட்ட திருமேனி உடனே அது அப்ராகிருதம் ஆகணும் அப்படின்னு சொன்னா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிற கர்மாக்களை சொன்னாதானே சுத்தி ஏற்படும். ஆக அந்த சுத்திகள் ஏற்பட்டு அவனுடைய சொரூபம் அதுல சேரத்துக்கு இவ்வளவு இது பண்றான். ஆனா கோவில்ல பெருமாள், அதான் மணக்கோயில் இருக்கே, இந்த மணக்கோயில் இதுல பெருமாள் இதுக்கு என்ன பண்றோம், இதுக்கு நம்ம ஏதாவது சம்ஸ்காரம் பண்றோமா? இந்த மனசுன்றது எவ்வளவு கெட்டு போன மனசு. திடீர்னு பெருமாள் அது உள்ள ஏழ்றார அப்படின்னா நீ எப்போ, அதாவது இதர விஷயங்கள்ல மண்டி இருந்த நெஞ்சானது எப்பொழுது ஆச்சாரியனுடைய கடாட்சத்தினாலையும் எம்பெருமான் ஏற்கனவே ஜாயமான புருஷா மதுசூதனன்ற ரீதி அவன் பறக்கச்சேயே நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கான். அந்த அனுகிரகத்தினாலையும் ஆச்சாரிய அனுகிரகத்தினாலையும் நம்ம மனசானது எம்பெருமான் பக்கம் திரும்ப செய்ய பெருமாள் மனசு சுத்தி ஆயிடுறது. ரோஷன் எல்லாம் பண்ண வேண்டியதில்லை, கஷ்டப்பட்டு பிம்ப பிரதிஷ்டை அதெல்லாம் பண்ண வேண்டியதில்லை. சகால்னு பெருமாள் மனசுல உட்காந்துடுற. இந்த மனக்கோயிலுக்கு எந்த சம்ஸ்காரமும் வேண்டியதில்லை, ஒரே சம்ஸ்காரம் தான் வேணும். என்ன சம்ஸ்காரம் வேணும் அப்படின்னா இதர விஷயங்களை மனசுலேருந்து அகத்திடணும். இதர விஷயங்களை மனசுலேருந்து அகத்திட்டோம்னா பெருமாள் சுலபமும் எழுதுகிற. எங்க இத்தனை பேரை கொண்டு சம்பரோஷனத்துக்கு வாங்க அப்படின்னா மனசுல சம்பரோஷனம் பண்ண முடியுமா? சம்ஸ்காரங்கள்லாம் பெருமாள் எழுதுகிறார். அதுதான் அங்க அழகு. மீதி கோவிலா இருந்தா அதுக்கு நான் விக்கிரம் பண்ணி கொடுத்து அவன் சபதியெல்லாம் ஏற்பாடு பண்ணி அதை கோவிலை கட்டி அதுக்கப்புறம் சம்பரோஷனத்துக்கு கோவில் கட்டுறதுக்கு மேல சம்பரோஷனத்துக்கு செலவழிக்கணும். இந்த யாராவது வரான்னா எங்கேருந்து வர முடியும், எனக்கு இவ்வளவு ரூபா கொடுத்தா அவ வரேன்னு சொல்லுவா. சரி அவ வந்தானா வேத பரான 2 உபய வேதம் கோஷ்டி வைக்க வேண்டாமா? சரி வச்சா அதுக்கப்புறம் வந்தவாளுக்கு ஆகாரம் பண்ண வேண்டாமா? பெருமாளுக்கு அம்சம் பண்ண. அதனால செலவுகள் அதிகமாக தான் இருக்கும். அப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு அந்த இடத்துல பண்ணா அதுக்கப்புறம் பெருமாள் சாநித்தியம் அந்த திவ்ய கஷேத்திரமானது அப்படியே ஓஹோன்னு வளருது. சில கஷேத்திரங்கள் நம்ம கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆராதிக்கிறோம். எம்பெருமான் ஆராதிக்கிறவனுக்கு என்ன தன்மை இருக்கோ அந்த தன்மைக்கு ஏற்ற மாதிரி பெருமாள் அங்கே எழுதிருக்கார். ஐவேத்தியே கிடையாது, ஆனா பெருமாள் ஏழை பண்ணணும்னு மனசுல வந்துட்டு சரி நான் அந்த ஊர்ல பெருமாளை வரேன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு அவன் தன் சொத்தை வச்சு தன் சொத்தை காப்பாற்றி அது ஒரு ட்ரஸ்ட் எழுதி வச்சு அந்த சொத்து இருக்கிற மட்டும் அதுல இருந்து பெருமாளுக்கு திருவாரணம் பண்ண முடியாது. சிலதெல்லாம் சில கிராமங்கள்ல நடக்கிறது இல்லையோ. இது திருப்பதியா இருந்தா ஐஸ்வர்யம் கொழியிருது அங்க. அப்படியெல்லாம் பெருமாளுடைய வித்தியாசமா அப்படிதான் இருக்கு. அளப்பரிய ஆரமுதம் சொரூப ரூப குணங்களால் அபரிச்சின்னனாய் எம்பெருமானுடைய சொரூப குணங்களே அளக்க முடியாது, அளவிட முடியாது. அப்படிப்பட்ட ஆரமுதம் அமிர்த சாகரம் போல நிரதிய போக்கிய போதனாய் இருக்கும் அவனை. அதுவே ஒரு சாகரம், அமிர்த சாகரம்னு பேரு. அப்படிப்பட்ட நிரதிய போக்கிய போதனாய் இருக்கும். அதனால இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அவனுடைய அனுபவமானது நமக்கு அவ்வளவு பெரிய போக்கியத்தை கொடுக்கிறது. அரங்கமேய அந்தனனை
அந்த அமிர்த சாகரத்திலே நின்றும் ஒரு குமிழி புறப்பட்டு அமிர்த சாகரத்துல எம்பெருமான் எழுது. அந்த அமிர்தத்துல ஏதோ ஒரு இப்போ மூலப்பிரகிருதி இருக்கு. மூலப்பிரகிருதி எவ்வளவு பெருசுன்னு நம்மளால அளவிட முடியாது. அந்த மூலப்பிரகிருதியில ஏதோ ஒரு பகுதி சிருஷ்டிக்கு உண்டாகிறது. அந்த மாதிரி இந்த அமிர்த சாகரமான எம்பெருமான் எழுதிருக்காரோ இல்லையோ, அந்த அமிர்தமான சாகரத்துல திடீர்னு ஒரு குமிழ் மாதிரி ஒண்ணு வந்தது. அந்த குமிழ் என்னடானாக்க, அந்த அமிர்த சாகரத்தில் நின்று ஒரு குமிழ் புறப்பட்டு ஒரு தடாகத்திலே வந்து தேங்கி நேர் போல ஆயிற்று. கோயிலே வந்து கண் வளர்ந்தபடி திடீர்னு பெருமாள் ஸ்ரீரங்கத்துக்கு வந்து எழுட்ட. அது பரமபதம் ஸ்ரீ வைகுண்டம், இது பூலோர் ஸ்ரீ வைகுண்டம். அதுக்கு சதுரிசமாக இதை கொண்டு வரணும்னு பெருமாள் முன்னு பண்ணார். எங்கடா வந்தார்? ஸ்ரீரங்கத்துக்கு வந்தார். ஸ்ரீரங்கத்துல வரத்துக்கு என்னடா காரணம் அப்படின்னா, அங்க அந்தணர்கள்லாம் நிறைய பேர் இருக்கா. சரி, அந்தணர்கள் இருந்துட்டா அதனால சொல்லுவேன்னா, அந்த பரமபதத்துக்கு சத்து குணத்தினால எப்படி ஒரு தூய்மையான தன்மை உண்டோ, அந்த மாதிரி மகான்களுடைய திருவுள்ளமானது சாத்விகத்தன்மையே உடையதான ஒரு இது. அதனால அங்க அந்தணர்கள் நிறைந்ததான திவ்ய தேசத்துல அது பரிசுத்தமான இடம். ஏன்னா அந்தணர்கள் ஏற்றிருப்பதனாலையும் அவர்கள் மனசு வேறு ஒன்று நினையாது எம்பெருமானே நினைப்பவர்களாக இருப்பதனாலையும் பெருமாள் அந்த ஊருக்கு எழுந்தார். இல்லைன்னா எல்லா ஊரையும் ஸ்ரீ பூல வைகுண்டம் சொல்லணும்னா அந்த ஊருக்கு தான் அந்த பேர் வந்திருக்கு. அவ்வளவு எல்லா மதத்து ஆச்சாரர்களும் அங்க மண்டி இருக்கக்கூடியது. கோயிலே வந்து கண் வளர்ந்தபடி பெரிய பெரிய பெருமாளுக்கு அடி க்ஷீராப்தி அன்று காணும் பரமபதாயிற்று. அதனால க்ஷீராப்தியில பெருமாள் கண் வளர்றதான்னு ஒண்ணு ஒரு சொல்லியோ, அதனால அந்த க்ஷீராப்தி கூட பெருமாளுக்கு இஷ்டம் கிடையாது. அதுதான் பரமபதம் தான் அவனுக்கு இது. அண்டர்கோன் அணியரங்கன் அப்படின்னு சொல்லி அமல்நாத் பிராங்க சாய்கிறார் இல்லையா, அப்படிப்பட்ட பெருமாள் இங்க எழுதிருக்கார். என்ன கலவிலே அரங்கமேய பரமபதத்தில் இருப்பு பேர்கைக்கு யோகியதையுண்டு, அவதாரங்கள் தீர்த்தம் பிரசாதிக்க யோகியதையுண்டு, சம்சாரம் கிழங்கெடுத்தால் அல்லது கிளம்போம் என்று கிடைக்கிற கிடையிறே கல்பாவதானத்திலும் விஷயம் இல்லாமையாலே போகிற வித்தனை. அதனால அரங்கம் மேய எதுக்குடா இது பெருமாள் இங்க எழுந்தார்? அரங்கமேய அரங்கத்தை வந்து அடைந்தார். என்னன்னா பரமபதத்தில் இருப்பு பேருகைக்கு யோகியதை உண்டு. அங்க போக்கியமா அனுபவிக்கலாம். பரமபதத்துல என்னடா அப்படின்னா, யாரும் எந்த காரியமும் பண்ண வேண்டாம். ஒருத்தருக்கும் அந்த உடுத்தின வஸ்திரம் துளி கூட அந்த மடிப்பெல்லாம் கலையாம எந்த விதமான, அதாவது ஏசி கார்ல போனா, ஏசி கார்ல போறதுக்கும் ஏசி இல்லாத கார்ல போறதுக்கும் பிரயாணம் பண்ணவளை பார்த்தானே தெரியும். ஏசி கார்ல போனவா அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்க மாதிரி வந்து இறங்குவா. இந்த சாதாரண பஸ்லயோ இல்ல சாதாரண கார்லயோ ஏசி இல்லாத போனாக்கா அவன் நெஞ்சில மூஞ்சில இது வந்து வேர்வை வந்து இதை வந்து அவன் சிரமப்பட்டவனா தெரியும். அந்த மாதிரி பரமபதத்துல எந்த விதமான கஷ்டமும் இல்லாம பசி தாகம் இல்லாம பெருமாளை பூர்ணமா அனுபவிக்கலாம். பரமபதத்தில் இருப்பு பேருகைக்கு யோகியதை உண்டு. ஆனா பெருமாள் தானும் அங்கே போகினா இருந்து எல்லாரையும் போகியத்தை உண்டு பண்றார். அவதாரம் எடுக்கிறார் பெருமாள். அந்த அவதாரம் எதுக்குடா அப்படின்னா, அவதாரங்கள் தீர்த்தம் பிரசாதிக்க யோகியதை உண்டு. அந்த அவதாரங்கள்னால பெருமாளுடைய சேவை, பெருமாளுடைய தீர்த்தங்கள் கிடைக்கிறது, ஸ்ரீசடாரிகள் கிடைக்கிறது. இப்படி அந்த அவதாரத்தால யோகியதை உண்டு. சம்சாரம் கிழங்கெடுத்தால் அல்லது கிளம்போம் என்று கிடைக்கிற கிடையிலே. அதனால பெருமாள் எதுக்காக இங்க எழுந்தான்னா, இந்த சம்சாரத்தை அடியோட கிழங்கெடுத்து பண்ணாதான் இதுங்கெல்லாம் மேலுக்கு வரும். இது இல்லாமனா அப்படியே சம்சாரத்தை அழுகின்னு இருக்கும், அமுகின்னு இருக்கும். அதனால இந்த சம்சாரத்தை கிழங்கெடுத்தால் அல்லது கிளம்போம் என்று கிடைக்கிற கிடையிலே. அதனால எதுக்காக பெருமாள் இங்க வந்து எழுந்தான்னா, இவர் அவதாரம் எடுத்தா அந்த காலத்துல ஏதாவது பெருமாள் எழுதின இடம், இப்ப எல்லாம் நாங்க போய் சேவிக்கிறோம் இல்லையோ, இது கிருஷ்ணன் எழுதின இடம் அப்படின்னு இன்னைக்கு போய் அங்க பெருமாளுடைய அவதார ஸ்தலங்கள்ல சேவிக்கிறார். அதுக்கு உண்டு அவதாரம். ஆனா இங்க ஸ்ரீரங்கத்திலேயே எழுந்துக்கிறது அரங்கம் மேய. இன்னைக்கும் படுத்துட்டு எழுந்துக்கவே இல்லையே. ஏன் எழுந்துக்கல அப்படின்னா, இந்த சம்சாரத்துல அடிக்கிழங்கு எடுக்கிறவங்க நான் நம்ம இந்த இடத்த விட்டு போக மாட்டேன், எல்லாரும் என்ன அடையணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக பெருமாள் இங்க இருக்கார். ஆச்சரியமானது.
பரமபதத்தில் இருக்கிறவனுக்கு அவன் தானும் போக்கினா இருந்து எல்லோரையும் போக்கிட்டு கொடுப்பான். அவதாரங்கள் அதாவது மனிதர்காய் படாதனப்பட்டுன்ற ரீதியில பல கஷ்டங்களை பெருமாள் அவதாரத்தில் அனுபவிச்சால் கூட கடைசியில எல்லோருக்கும் அவனுடைய திருவிடி பிரசாதத்தை சாதிக்கணுன்றதுக்காக இந்த லோகம் மொத்தம் பாவனமாக்குறதுக்காக அவதாரம் பண்ணி இந்த லோகத்தெல்லாம் பாவனமாக்கினார். அதான் தீர்த்தங்கள். தீர்த்தம்னா பாவனன்னு அர்த்தம். அதனால பெருமாள் அவதாரத்தினால என்ன ஏற்படுதுன்னா குணம் மொத்தம் பாவனம் ஆயிடுச்சு. சரி, இப்ப பெருமாள் நீங்க அரங்கத்துல எழுதிருக்கார அப்படின்னா இது அர்ச்சாவதாரம். அர்ச்சாவதாரத்தை எதுக்கு எழுதிருக்காருன்னா இந்த சம்சாரத்துல இந்த அடிக்கிழங்கை எடுத்து எல்லாம் பரமபதத்துக்கு வர மட்டும் இங்கேதான் இருப்பேன். சம்சாரம் கிழங்கெடுத்தால் அல்லது கிளம்போம் என்று கிடக்கிற கிடையிறே கல்பாவதானத்திலும் விஷயம் இல்லாமையாலே போகிற வித்தனை. அதனால அதெல்லாம் மீதி கல்பங்கள் எல்லாம் கிடையாது. இந்த கல்பத்துலதான் பெருமாள் இப்படி எழுதிருக்கார். அந்தணனை தன் வழிவழிகை காட்டி அகங்காரமும் விஷயாந்தர பிராவண்யமாயிருக்கிற அசுத்தியை போக்கும்படியான சுத்தியை உடையவனை அந்தணனை அந்தனதம் சிந்தையான கீழே சாய்க்கிறார். ஏன் அந்தன் சொல்றாருனாக்க எம்பெருமான் பரிசுத்தமானவன். அந்த எம்பெருமான எழுதிருக்கிற இடங்களும் பரிசுத்தமானது. அந்த எம்பெருமானை தியானிக்கக்கூடிய சிந்தை பண்ணக்கூடிய மகான்கள் இருக்கா இல்லையோ அவருடைய உள்ளமும் தூய்மையானது. அதனாலதான் அந்தன் சொல்றார். அந்தன் சொன்னால பரிசுத்தம் உடையவர்னு அர்த்தம். ஆக அந்த பரிசுத்தம் ஏற்படுத்தி எதனால அப்படின்னா இந்த ஆப்பிடான் மோர்கள் சொன்ன அதனால அவங்களுடைய திருமேனிய மனசால தியானம் பண்ணாலே நம்ம நம்மளுடைய உடம்பானது பரிசுத்தமான தன் வடிவழிகை காட்டி அகங்காரமும் விஷயாந்தர பிராவண்யமாகிற அசுத்தியை போக்கும்படியான சுத்தியை உடையவன். அதனால பெருமாள் நம்ம மனசுல குடிக்கொண்டுட்டாருனாக்க நம்ம மனசுல இந்த அகங்காரம் மமகாரங்கள் இருக்காது, அந்த அசுத்தியம் எல்லாம் போயிடும் அப்படின்னு சாதிக்கிறார். இத மீதிய அடுத்த வாரம் திங்கட்கிழமை கண்டிப்பா விஷயம் விடலாம்.